வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தொடருமா? குடும்ப ஆட்சி அமைய வாக்களிக்காதீர்கள். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பன்னீர்செல்வம் வேண்டுகோள். நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிப்பு. திமுக காங்கிரஸ் கட்சிகள் முடிவு. எஸ்ஆர்எம் தமிழ் பேராய விருதுகள் டாக்டர் பாரிவேந்தர் இன்று வழங்குகிறார். முதல்வராக பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும்பான்மையை உறுதி செய்வதற்காக தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. தீர்மானத்தின் முடிவை பொறுத்து பழனிசாமியின் அரசு தொடர்வது பற்றி தெரியவரும். அதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவராக கட்சியின் பொதுச் செயலர் சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழக அரசியலில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் நிச்சயின்மைக்கும் தீர்வு காணும் வகையில் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றார். சட்டப்பேரவையில் 15 நாட்களுக்குள் தமக்குள்ள பெரும்பான்மையை பழனிசாமி தலைமையிலான அரசு நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் பேரவைச் செயலர் ஜமாலுதீன் அறிவிப்பின்படி சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. சட்டப்பேரவை கூடியதும் அமைச்சரவை மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதல்வர் பழனிசாமி முன்மொழிவார். தீர்மானம் வழிமொழியப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்படும். மிகவும் முக்கியத்துவம் மிக்க தீர்மானம் என்பதால் குரல் வாக்கெடுப்புக்கு பதிலாக உறுப்பினர்களை எண்ணி கணக்கிடும் முறை பின்பற்றப்படும். அனைத்து உறுப்பினர்களும் இருக்கைக்கு வந்ததும் வாக்கெடுப்புக்கான நடவடிக்கைகள் தொடங்கும். உறுப்பினர்கள் அனைவரும் 6 பிரிவாக பிரித்து அமர வைக்கப்படுவார்கள். பின்னர் ஒவ்வொரு பிரிவிலும் அரசை ஆதரிப்பவர்களையும் எதிர்ப்பவர்களையும் நடுநிலை வகிப்பவர்களையும் தனித்தனியே அடுத்தடுத்து எழுந்து நிற்க சொல்லி கணக்கிடுவார்கள். அனைவரையும் கணக்கிட்ட பின் அவையிலேயே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவும் அறிவிக்கப்படும். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பேரவைத் தலைவர் தன்னுடைய வாக்கை பயன்படுத்துவார். வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் பழனிசாமி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை பேரவைத் தலைவர் தனபால் அறிவிப்பார். பின்னர் இந்த முடிவுகள் ஆளுநர் வித்யாசாகர் ராவுக்கு தெரிவிக்கப்படும். வாக்கெடுப்பின் வெற்றி தோல்வியை பொறுத்து பழனிசாமி தலைமையிலான அரசு தொடருமா இல்லையா என்பது பற்றி தெரியவரும். தமிழக சட்டப்பேரவையில் அவைத்தலைவர் நீங்களாக மொத்தமுள்ள 232 எம்எல்ஏக்களில் பாதிக்கு அதிகமான அளவான 117 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்தால் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வெற்றி பெற்றுவிடும். தமிழக சட்டப்பேரவையின் மொத்த எண்ணிக்கையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவை அடுத்து தற்போது 233 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அவர்களில் அவைத்தலைவர் நீங்களாக 232 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்களிக்கலாம். அவர்களில் பாதிக்கு அதிகமான 117 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வெற்றி பெற்றுவிடும். சரிபாதி எண்ணிக்கையான 116 வாக்குகள் கிடைத்தால் அவைத்தலைவர் தனது ஒரு வாக்கை ஆதரவாகவோ எதிராகவோ செலுத்தலாம். தற்போதைய நிலைமைப்படி அதிமுக சசிகலா அணிக்கு 122 எம்எல்ஏக்களும் பன்னீர்செல்வம் அணிக்கு 11 எம்எல்ஏக்களும் உள்ளனர் என்று தெரிவிக்கின்றனர். மற்ற கட்சிகளை பொறுத்தவரை திமுகவுக்கு 89 எம்எல்ஏக்களும் காங்கிரசுக்கு 8 எம்எல்ஏக்களும் உள்ளனர். நியமன உறுப்பினராக ஒரு எம்எல்ஏ உள்ளார். அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியாது. தமிழக சட்டப்பேரவையில் இதற்கு முன்பு 3 முறை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற நிலையில் 4வது முறையாக இன்று நடைபெறவுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக கடந்த 1952ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அருப்புக்கோட்டை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளர்களிடம் தோற்றதால் பேரவையில் நம்பிக்கை வாக்கு கூறியது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் ராஜாஜி தலைமையிலான அரசுக்கு ஆதரவாக 200 வாக்குகளும் எதிர்த்து 151 எம்எல்ஏக்களும் வாக்களித்தனர். ராஜாஜி தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது. இரண்டாவதாக கடந்த 1972ஆம் ஆண்டு டிசம்பர் 11இல் கருணாநிதி தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கு கூறியது. திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டதை அடுத்து நம்பிக்கை வாக்கு கோரும் அவசியம் எழுந்தது. இந்த வாக்கெடுப்பில் 172 வாக்குகள் பெற்று கருணாநிதி அரசு வெற்றி பெற்றது. மூன்றாவதாக கடந்த 1988ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கு கூறியது.
ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலான அதிமுக, ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக இடையே போட்டி நிலவியதால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு ஆதரவான 33 எம்எல்ஏக்களையும் அப்போதைய அவைத்தலைவர் PH பாண்டியன் தகுதி நீக்கம் செய்து ஜானகி ராமச்சந்திரன் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். அரசியல் குழப்பம் ஏற்பட்டதால் அடுத்த 2வது நாளில் ஆட்சி கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி பிரகடனம் செய்யப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதை அடுத்து தலைமைச் செயலக வளாகத்தில் கூடுதல் காவல்துறையினர் குவிக்கப்பட உள்ளனர். எம்எல்ஏக்கள் செல்ல தனி வழியும், தலைமைச் செயலக பணியாளர்கள் செல்ல தனி வழியும் என பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் முருகேசன். அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தபோது 1987ஆம் ஆண்டு மரணம் அடைந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக இரண்டாக பிளவுபட்டது. குறிப்பாக ஜானகி தலைமையில் ஒரு அணியும், ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியும் இரண்டாக பிளவுபட்டதால் சட்டசபையில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதேபோல் 29 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதிமுக இதே நிலை தொடர்கிறது. குறிப்பாக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மறைவையொட்டி சசிகலா தலைமையிலான ஒரு அணியும், ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான ஒரு அணியும் இரண்டாக பிளவுபட்டு நிற்பதால் தற்போது இன்று சிறப்பு சட்டப்பேரவை கூடி அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சசிகலா தலைமையிலான அணியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். இவர்களுக்கு 123 எம்எல்ஏக்கள் ஆதரவாக உள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கு 11 எம்எல்ஏக்கள் ஆதரவாக உள்ளனர். இதனால் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால் சபையில் அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாத வண்ணம் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக அவை காவலர்கள் 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தலைமைச் செயலகத்துக்கு செல்லும் வழியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். குறிப்பாக தலைமைச் செயலகத்துக்கு செல்லும் வழியில் 2 தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலக அலுவலர்கள் செல்வதற்காக தனி ஒரு வழியாகவும், எம்எல்ஏக்கள் செல்வதற்கு ஒரு வழியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர்கள், அமைச்சர்கள், தலைமைச் செயலக அலுவலர்கள் யார் சென்றாலும் தங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்த பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதர் ஷிவாவுடன் ஆர் முருகேசன். குடும்ப ஆட்சிக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கொள்கைகளை காக்கும் வகையில் வாக்களியுங்கள் என்று அதிமுக எம்எல்ஏக்களுக்கு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெறவிருக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பு பற்றி தமது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுடன் பேசினார். தமிழகத்தில் குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது என்பதே மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் விருப்பம் என்று தெரிவித்தார். பேரவையில் முடிவெடுக்கும் முன்னர் எம்எல்ஏக்கள் ஜெயலலிதாவை நினைத்து பார்த்துவிட்டு வாக்களிக்க வேண்டும் என்று மேலும் தெரிவித்த பன்னீர்செல்வம், குடும்ப ஆட்சிக்கு ஒருபோதும் உறுதுணையாக இருத்தலாகாது என்று குறிப்பிட்டார். தொகுதி மக்களின் விருப்பத்திற்கேற்ப நல்ல முடிவு எடுத்திருக்கும் எம்எல்ஏ நடராஜை வரவேற்பதாக அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். குடும்ப ஆட்சி இருக்கவே கூடாது என்பதுதான் அந்த அன்பு தெய்வத்தின் கொள்கை. அம்மா அவர்களின் கொள்கைக்கு மாறாக செயல்பட்டதால் நமது இயக்கத்தை விட்டும் தனது இல்லத்தை விட்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பே வெளியேற்றப்பட்ட ஒரு குடும்பத்தின் ஆட்சி அமைய நீங்கள் உறுதுணையாக இருக்கலாமா? மாண்புமிகு அம்மா அவர்களின் எண்ணங்கள் நிறைவேற, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எண்ணங்களும் நிறைவேற சட்டப்பேரவையில் அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு நீங்கள் அனைவரும் எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவையில் நடைபெறவிருக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வெற்றி பெறுவது உறுதி என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் கூவத்தூர் விடுதியில் தங்கியுள்ளனர். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களிக்க செய்யும் வகையில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விடுதிக்கு வந்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை வாக்கெடுப்பு பற்றி எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தம்மை ஆதரிக்குமாறு அப்போது அவர் எம்எல்ஏக்களிடம் வேண்டுகோள் விடுத்ததாக தெரிகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெறுவது உறுதி என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை செங்கோட்டையன் தெரிவித்தார். இதனிடையே கோவை வடக்கு தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ அருண்குமார் வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக கூறி கூவத்தூரிலிருந்து வெளியேறி சொந்த ஊரான பெரிய நாயக்கன் பாளையம் சென்றுவிட்டார். கழகத்திலிருந்து அவைத்தலைவராக உறுப்பினராக நீக்கப்பட்டிருக்கிற மதுசூதன் அவர்கள் எல்லோரையும் நீக்கி இருக்கிறேன் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கையிலே அது இருக்கிறதா, விதிமுறைகளே அது இருக்கிறதா,
என்பதை புரிந்து கொண்டு செய்தாரா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. சரித்திரம் படைக்கப் போகிறோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை எதிர்த்து வாக்களிப்பதென முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. பேரவையில் இன்று நடைபெறவிருக்கும் நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானம் பற்றி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசை எதிர்த்து வாக்களிப்பதென கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக திமுக எம்எல்ஏக்கள் வாக்களிப்பார்கள் எனவும் அதிமுக ஆட்சியை அகற்றும் வரை மக்கள் ஓயமாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். பழனிசாமி அவர்கள் தலைமையில் கோரவிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் நாங்கள் பங்கேற்று அவரை எதிர்த்து நாங்கள் எங்களுடைய வாக்கினை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய 89 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய இருக்கிறோம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வாக்களிப்பர் என்று காங்கிரஸ் கட்சியின் தமிழக பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் செயல்பட வேண்டியது பற்றி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆலோசனை நடத்தினர். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அனைத்து எம்எல்ஏக்களும் தவறாது கலந்து கொள்வது என முடிவெடுக்கப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர், நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடுக்க வேண்டிய நிலை பற்றி இன்று முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார். திருநாவுக்கரசரின் பேட்டிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலரும் அதிருப்தி தெரிவித்தனர். இதுபற்றி தகவல் அறிந்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வாக்களிக்குமாறு காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு உத்தரவிட்டார். கூட்டணி கட்சியான திமுக எடுக்கும் நிலையை பின்பற்றுமாறு காங்கிரஸ் கட்சியின் தமிழக பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் மூலம் இந்த உத்தரவை ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தற்போதைய செய்தி. கூவத்தூர் விடுதியிலிருந்து தமிழக சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் புறப்பட்டனர். அமைச்சர்களின் கார்களில் அவர்கள் சட்டப்பேரவைக்கு வருகின்றனர். தற்போதைய செய்தி. கூவத்தூர் விடுதியிலிருந்து தமிழக சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் புறப்பட்டனர். அமைச்சர்களின் கார்களில் அவர்கள் சட்டப்பேரவைக்கு வருகின்றனர். இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டுக்கான SRM பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் விருது வழங்கும் விழா இன்று நடைபெறுகிறது. திரு ராமசாமி நினைவு பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் என்றோர் அமைப்பை நிறுவி ஆண்டுதோறும் தமிழில் வாழ்நாள் சாதனையாளர் ஒருவருக்கு பாரிவேந்தர் பைந்தமிழ் விருதினையும் மேலும் தமிழில் 10 வகைப்பாடுகளிலும் விருதுகளை வழங்கி வருகிறது. விருதுகளை பெறுவோருக்கு பரிசுத் தொகையாக 22 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இன்று பகல் 11 மணியளவில் சென்னை காட்டாங்குளத்தூர் SRM பல்கலைக்கழக வளாகத்தில் விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது. விழாவில் SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரும் தமிழ் பேராய புரவலருமான டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்குகிறார். இந்த ஆண்டு புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது கொலைச்சேவல் நூலுக்காக எழுத்தாளர் இமயத்துக்கு வழங்கப்படுகிறது. பாரதியார் கவிதை விருது மலர்மகன் கவிதைகள் என்ற நூலுக்காக கவிஞர் மலர்மகனுக்கு வழங்கப்படுகிறது. அளவள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது சொட்டு தண்ணீர் என்ற நூலுக்காக முனைவர் OK குணநாதனுக்கு வழங்கப்படுகிறது. GU போப் மொழிபெயர்ப்பு விருது 10 பாட்டு ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலுக்காக முனைவர் A தட்சிணாமூர்த்திக்கு வழங்கப்படுகிறது. நா அப்புசாமி அறிவியல் தமிழ் விருது சர்க்கரை நோயுடன் வாழ்வது இனிது என்ற நூலுக்காக டாக்டர் கு கணேசனுக்கு வழங்கப்படுகிறது. ஆனந்த குமாரசாமி கவின்கலை விருது மற்றும் முத்துத்தாண்டவர் தமிழிசை விருதினை சோழர் கால ஆடற்கலை என்ற நூலுக்காக டாக்டர் ரா கலைக்கோவன் பெறுகிறார். விபுலானந்தர் படைப்பிலக்கிய விருது குறுந்தொகை என்ற நூலுக்காக வா ஐசா ஜெயபாலனுக்கு வழங்கப்படுகிறது. இளம் ஆய்வறிஞருக்கான அப்துல் கலாம் விருதினை தமிழகத்தில் புரதவண்ணார்கள் என்ற நூலுக்காக தனஞ்சயன் பெறுகிறார். மேற்கண்ட விருதுகள் ஒவ்வொன்றுக்குமான பரிசுத் தொகை தலா ரூபாய் 1,50,000. சுதேசமித்திரன் தமிழ் இதழ் விருது காலச்சுவடு இதழுக்காக கண்ணன் என்ற SR சுந்தரத்துக்கு வழங்கப்படுகிறது. விருதுக்கான பரிசுத் தொகை ரூபாய் 1,00,000. தொல்காப்பியர் தமிழ்ச்சங்க விருது கனடா தமிழ் கல்லூரி மற்றும் இலக்கிய வீதி அமைப்புகளுக்காக சு துரைராஜா மற்றும் இனியவனுக்கு வழங்கப்படுகிறது. விருதுக்கான பரிசுத் தொகை ரூபாய் 2,00,000. சிறந்த தமிழறிஞர் மற்றும் மதிப்புறு தகைஞருக்கான பரிதிமார் கலைஞர் விருது கவிஞர் ஈரோடு தமிழன்பனுக்கு வழங்கப்படுகிறது. விருதுக்கான பரிசுத் தொகை ரூபாய் 2,00,000.
மேலும் ரூபாய் 5 லட்சம் வெகுமதி கொண்ட தமிழ் பேரறிஞர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளருக்கான பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது முனைவர் சிலம்பொலி சு செல்லப்பனுக்கு வழங்கப்பெறுகிறது. கடலூர் வெள்ளி கடற்கரை பகுதியில் எண்ணெய் படலம், மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சட்டப்பேரவையில் இன்று நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சீமான், எம்எல்ஏக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என அதிமுக தலைமை அறிவித்திருப்பது அவர்களின் உட்கட்சி விவகாரம் எனவும் தெரிவித்துள்ளார். எல்லாருமே வைக்கிற கோரிக்கை தான். அதாவது சுதந்திரமாக வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு. அது எப்படின்னா ரகசிய வாக்கெடுப்பு. யார் யாருக்கு வாக்களிச்சா யார் என்னன்னு தெரியாத அளவுக்கு இருந்தால் தான் சரியாக வரும். ஏன்னா இல்லைன்னா குரல் அழைப்புனா இவங்க எதிராக வாக்களிச்சாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலோ அல்லது வரலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கடலூர் வெள்ளி கடற்கரை பகுதியில் கச்சா எண்ணெய் துகள்களை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். எண்ணூர் துறைமுகத்தில் 2 எண்ணெய் கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 45,000 டன் கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது. இந்த எண்ணெய் படலத்தை அகற்ற அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டது. இந்நிலையில் தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் எண்ணெய் துகள்கள் உள்ளதாக மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் அளித்தனர். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் TP ராஜேஷ் தலைமையில் உயர் அலுவலர்கள் நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். எண்ணெய் துகள்களை அகற்றும் வரை கடற்கரையை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அவர்கள் கூறினர். திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் GSLV Mark 3 C-25 ராக்கெட்டின் கிரையோஜெனிக் என்ஜின் இறுதிக்கட்ட சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தலைவர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். GSLV Mark 3 C-25 ராக்கெட்டின் கிரையோஜெனிக் என்ஜின் இறுதிக்கட்ட சோதனை திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்றது. இந்த சோதனை வெற்றி பெற்றதாகவும் இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் அடுத்த மைல்கல் என்றும் இஸ்ரோ தலைவர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட GSLV Mark மற்றும் Mark 3 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் மேலும் கூறினார். We want 2 GSLV Mark 2 launches to be done this year. That is one of the plan we have. Then Mark 3, both the developmental flights we want to complete within a year. We have about 4 communication satellites to be launched. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் மற்றும் நாட்டுப்படகு ஒன்றை பறிமுதல் செய்து சுங்கத்துறை அலுவலர்கள் விசாரணை நடத்தினர். பாம்பனை அடுத்துள்ள முந்தல் முனை கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்பட உள்ளதாக சுங்கத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற சுங்கத்துறை காவலர்கள் சந்தேகத்துக்கிடமான வகையில் நின்ற நாட்டுப்படகை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். படகை சோதனை செய்ததில் அதில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் இருப்பது தெரியவந்தது. படகை சுங்கத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு வந்த அலுவலர்கள் அது பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தட்டம்மை மற்றும் ருபெல்லா நோய்களுக்கான தடுப்பூசி தொடர்பாக மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அகில இந்திய குழந்தைகள் நல மருத்துவர்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம், குழந்தைகள் நல மருத்துவர்கள் கூட்டமைப்பு மற்றும் தமிழக சுகாதாரத்துறை பணிகள் ஆகியவற்றின் சார்பில் திருநெல்வேலியில் செய்தியாளர்களுடன் பேசினர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை 1,60,000 குழந்தைகளுக்கு தட்டம்மை மற்றும் ருபெல்லா தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக குழந்தைகள் நல மருத்துவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திருமலை கொழுந்து அப்போது தெரிவித்தார். தடுப்பூசி போடுவதற்கு மக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் 9 மாதம் முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். 1.6 லட்சம் குழந்தைகளுக்கு தான் இந்த வேக்சின் தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட 35 வருடங்களாக எங்களால் மக்களுக்கு அளிக்கப்பட்டு வந்து தடுப்பூசி. இந்த 35 வருடங்களில் எந்த விதமான பாதிப்பும் இது போட்ட குழந்தைகளுக்கு ஏற்பட்டது இல்லை. ஆனால் இது புதிதாக வந்த வேக்சின், வெளிநாட்டில் இருந்து வந்த வேக்சின் என்பதெல்லாம் நம்பாதீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்திலேயே இந்த MR தடுப்பூசியை கண்டிப்பாக போட வேண்டும்.
நூற்றாண்டு பழமை வாய்ந்த நிலக்கரியில் இயங்கும் மலை ரயில் எஞ்சினை காட்சிப் பொருளாக வைக்காமல் தொடர்ந்து இயக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நூற்றாண்டை கடந்து சுற்றுலா பயணிகளை கவர்ந்த மலை ரயிலுக்கு கடந்த 2004ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரிய அந்தஸ்தை வழங்கியது. மலை ரயில் ஆரம்பத்தில் நிலக்கரியை எரிபொருளாக கொண்டு நீராவியால் இயக்கப்படும் என்ஜின்களே புழக்கத்தில் இருந்தன. கடந்த 1914இல் வடிவமைக்கப்பட்ட இந்த என்ஜின் மட்டுமே நிலக்கரியை பயன்படுத்தி நீராவி என்ஜினாக இயக்கப்பட்டு ஒரு நூற்றாண்டை கடந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த என்ஜின் பயனின்றி குன்னூர் ரயில்வே நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த என்ஜினை உதகையில் காட்சி பொருளாக வைக்கப்படும் என ரயில்வே அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். நிலக்கரியில் இயங்கும் மலை ரயில் என்ஜினை காட்சி பொருளாக வைக்காமல் தொடர்ந்து இயக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போன வருஷம் வரைக்கும் அது ஓடிட்டே இருக்கும். திடீர்னு எப்படி அதுக்கு ஓடாமல் இருக்கும்? இது கடைசி என்ஜினுங்க. 50 lakhs ப்ராஃபிட் ஃபார் NMR வித் திஸ் என்ஜின். ஸோ இப்போ ஓடணும். ரயில்வே ஏதாவது ஒன்று சாக்கு போக்கு சொல்லி இது நிறுத்தக்கூடாதுங்க. இது அங்கே காட்சி பொருளாக வைக்கக்கூடாது, ஓட்டணுங்க. திருவண்ணாமலை அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை செலுத்தினர். மணலூர்பேட்டை சாலையில் உள்ள அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவிலில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருமணமான பெண்கள் மாங்கல்ய நலனுக்காகவும், திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் நடைபெற வேண்டியும் அம்மனை பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியொட்டி பெரிய மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மாரியம்மன் கோயில் குத்துவிளக்கு பூஜையில நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய குடும்ப நலனுக்காகவும், குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த குத்துவிளக்கு பூஜையில நாங்க கலந்துக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அதுக்காக நாங்க எல்லாருமே கலந்துக்கிறோம். டெஸ்ட் தொடரில் இந்தியாவின் வெற்றி உறுதி. ஹர்பஜன் சிங் கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள மசூதியில் நேற்று தற்கொலைப்படை தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை 88ஆக உயர்ந்துள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து அந்நாட்டு பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஆறுதல் தெரிவித்தார். பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தின் ஷிக்வான் நகரில் உள்ள மசூதி ஒன்றில் நேற்றிரவு தொழுகை முடிந்த பிறகு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது தற்கொலைப்படையைச் சேர்ந்த தீவிரவாதி தனது உடலில் கட்டியிருந்த சக்தி வாய்ந்த குண்டை வெடிக்க செய்தார். இதில் 70க்கும் மேற்பட்டோர் பலியாகிய நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்றனர். காயமுற்ற அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ள நிலையில் நாடு முழுவதும் 3 நாள் துக்கம் கடைபிடிக்கப்படும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை பிரதமர் நவாஸ் ஷெரீப் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 18 பேர் பலியானதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 88ஆக உயர்ந்துள்ளது. இந்திய ஆடுகளங்கள் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு சாதகமாக இருக்காது என்று தெரிவித்துள்ள ஹர்பஜன் சிங், இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அவர்கள் சிறப்பாக விளையாட முடியாது என்று கூறியுள்ளார். இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமாக வந்திருக்கும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி வரும் 23ஆம் தேதி முதல் 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்தியாவுடன் விளையாட உள்ளது. டெஸ்ட் தொடர் பற்றி கருத்து தெரிவித்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங், இந்திய ஆடுகளங்கள் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கு சாதகமாக இருக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மிகவும் முயன்று ஆஸ்திரேலியா சிறப்பாக விளையாடினாலும் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா சிறப்பாக விளையாட தவறினால் அனைத்து போட்டிகளிலும் இந்தியாவை வெல்லும் வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தொடருமா? குடும்ப ஆட்சி அமைய வாக்களிக்காதீர்கள். அதிமுக MLA-க்களுக்கு பன்னீர்செல்வம் வேண்டுகோள். நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிப்பு. திமுக, காங்கிரஸ் கட்சிகள் முடிவு.
SRM தமிழ் பேராய விருதுகள் டாக்டர் பாரிவேந்தர் இன்று வழங்குகிறார். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.